விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தை அவங்க எப்படி ஜெயிச்சிருக்காங்கன்னா, விசுவாசத்தினால தான் இந்த ஒரு மனுஷன் உலகத்தை ஜெயிக்க முடியும். உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது. நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வச்சா உலகத்தை ஜெயிக்க முடியும். போராட்டங்களை ஜெயிக்க முடியும், பாடுகளை ஜெயிக்க முடியும், வியாதியை ஜெயிக்க முடியும், கடனை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தில் என்னென்ன விஷயங்களெல்லாம் உங்களை துன்புறுத்தி கொண்டு இருக்கிறதோ எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு தேவன் மேல் கொண்டிருக்கிற விசுவாசம் நமக்கு ஜெயத்தை இந்த நாட்களில் வாக்கு பண்ணுகிறது. அதனால் உலகத்தில் உள்ள காரியங்களை குறித்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இந்த உலகம் நமக்கு சாதகமாக இல்லாட்டாலும் ஜெயிக்கிற ஒரு வழியை ஆண்டவர் வச்சிருக்கிறார்.